ஹாய், குட் மார்னிங் டியர்ஸ். தம்பி ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, கை கட்டு, ஹாய்னு ஹாய் கட்டு, ஹாய் ஹாய் கட்டு, ஹாய் ஹாய் டியர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, முழு கோழியை நல்லா க்ளீன் பண்ணி நம்மளே மசாலாவை ரெடி பண்ணி அதுலேயே நல்லா குளிக்க வச்சு அதுக்கப்புறம் சுட வச்சு நல்லா வேக வச்சு சாப்பிட போகிறோம். முழு சிக்கனை எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கீறி விட்டாச்சு. அடுத்து மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க, அதை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அடுத்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அஜினமோட்டோ லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தென் சின்ன சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தூள் தனி மிளகாய் தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டு மிளகாய் தூளாக இருந்தாலும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தயிர் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மசாலா லைட்டாக கிளறி விட்டு 2 முட்டை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா அதை பேஸ்ட்டாக கிளறுங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. போதே உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம தேவையான மசாலாவும் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க கோழியோட நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா குளிப்பாட்டி விடுங்க. நல்லா சிக்கனை குளிப்பாட்டி விடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு அது குளிப்பாட்ட முடியுமோ மசாலாவால் அந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவை. மசாலாவால் எந்த அளவுக்கு உங்களால் அந்த கோழியை ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே டியர்ஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா கோழி குளிப்பாட்டினேன். நான் குளிப்பாட்டினதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணலான்ட்டு அடுத்து அப்பா அதை ட்ரை பண்ணுறாரு. என்னை விடவே நல்லா பெட்டராக அவர் தான் இதில் பாதி ஒர்க்கு, பாதி கூட இல்லை, முக்கால்வாசி அவரோட எஃபோர்ட் தான் அதிகம். ஃபுல்லாக மசாலா உங்களுக்கு வீடியோவில் காமிச்சது மட்டும்தான் நான். ஆனால் 2 கிலோ அப்படிங்கிறதுனால எனக்கு கரெக்டான அளவு தெரியல. அதனால் அப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. பாருங்கள், உடனே எனக்கு தெரியாதுன்னு எல்லாம் நினச்சிக்காதீங்க, எனக்கும் தெரியும். இருந்தாலும் 2 கிலோங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி அப்பா மசாலா திரும்ப அவர் ரெடி பண்ணி எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. பெரிய சைஸ் வெங்காயம் 1, தக்காளி 1 எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நம்ம தட்டில் ஆல்ரெடி மசாலா கொஞ்சம் இருக்கும்ல அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபுல்லாக நல்லா கிளறிக்கோங்க. கிளறி நம்ம கோழியோட வயிறு பகுதி இருக்கும், அதை க்ளீன் பண்ணி நம்ம இருக்கோம். அதில் ஒரு ஹோல் இருக்கும், அதில் நம்ம அதை ஃபுல்லாக நம்ம அந்த ஆனியனையும் தக்காளியும் உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம் அந்த மசாலாவோடையே. அது நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதாங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நல்லெண்ணெய் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கோழி மேலே. அப்புறம் நம்ம வயிற்று பகுதியில் அந்த மசாலாலாம் வச்சோல தக்காளி வெங்காயம் அந்த சைட்லேயும் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம கோழிக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண 2 வாழை இலை எடுத்துக்கிட்டோம். ட்ரெஸ்ஸிங்காக அடியில் 1, அடுத்து 2 கம்பி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மேலே ஒரு இலையை போட்டு கவர் பண்ணுறோம். பத்தலைங்கிறதுனால இன்னும் நம்ம கோழிக்கு நல்லா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக அலுமினியம் பேப்பர் யூஸ் பண்ணுறோம். நல்லா கோழி கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு அதுக்கு நல்லா நம்ம க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணுறோம். எந்த அளவுக்கு நம்மளால் அழகுபடுத்தி அதுக்கு நம்ம க்யூட்டாக ட்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணுங்கள். என்னடா கோழியை சாவடிச்சுட்டு குளிக்க வைக்கிறேன், ட்ரெஸ் போட்டு விடுறேன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அப்புறம் நம்ம டேஸ்டான சாப்பாடு சாப்பிட்ணுன்னா இதெல்லாம் பண்ணி தானேங்க ஆகணும். நீங்களும் சாப்பிட்றவங்க தானே, அதனால் கோச்சிக்காதீங்க. இதே மாதிரியே நல்லா அழகுபடுத்துகிற அளவுக்கு நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? நீங்களும் இதை ட்ரை பண்ணணும். அதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்ருக்கேன், கொஞ்சம் லென்த்தாகவும் போட்டுட்ருக்கேன். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்களான்னு கூட தெரியல. வேலையாவது நம்ம பார்க்கலாம், பேசிகிட்டே இருக்க வேண்டாம். அடுத்து நம்ம அடுப்பு ரெடி பண்ணி அதில் கரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்ச கோழியை எடுத்துகிட்டு வைக்கிறோம். அடுத்து அடுப்பு பற்ற வச்சு எரிய விட்டு நம்ம சுவையான சுட்டக்கறியை ரெடி பண்ணலாம். அப்பாவுக்கு அடுப்புலாம் வச்சு
வச்சு பக்தியாக ஏற்றுறாரு. டேஸ்டான கோழியை சுட்ட வச்சு சாப்பிட்ணுங்கிறதுக்காக. அடுப்புக்கு ரொம்ப பக்கமாகவும் நம்ம வைக்கிற சிக்கன் இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கணும். பார்த்துக்கோங்க, நான் இந்த அளவுக்கு ஹைட்டில் வச்சுக்கிறேன்ட்டு. அதே மாதிரியே நீங்களும் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் குச்செல்லாம் வச்சு நல்லா நம்ம எரிய விட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ், இல்லைனா ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 1/2 அன் ஹவராவது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். நல்லா வேக வச்சுக்கலாம். எங்கள் வீட்டு கருவாயன் அடங்காமல் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்கான். என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. ஓகேங்க, நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்றதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன், அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். ரெட் கலர் ஹார்ட் 3 ஹார்ட் போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னா நான் நம்புவேன். இப்போ எனக்காக பண்ணுங்க, ஓகேங்களா? நம்ம எந்த அளவுக்கு நெருப்பில் நம்ம வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு நல்லா அதிகமாக கொடுக்கும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக எரிய விட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கிறதுனால அனல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாஸ் ஆகும். நீங்களும் இதே மாதிரியே வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப நேரம் வரைக்கும் எரிய விடுங்க. ஓகேங்க, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா திருப்பி வேக வச்சிட்ருக்கோம். ஒரு 80% நல்லா வெந்துருச்சு. நான் கேமரா ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் நான் ஃப்ரண்ட்டில் தெரியல. அதனால் நான் எந்த எஃபோர்ட்டும் போடலன்னு நினச்சிக்க வேண்டாம். எஃபோர்ட் போட்டிருக்கேங்க, கண்டிப்பாக போட்டிருக்கேன். மற்ற வீடியோவையும் போயிட்டு பாருங்கள். ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி பக்கமாக ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுக்கு. அதை உங்களுக்கு நான் இவ்வளோ ஷார்ட்டாக பண்ணியிருக்கேன். இதையும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சேனல் டல்லாகவே போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் தான் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு எனர்ஜியாக ஒரு ஹாப்பியாக ஒவ்வொரு விழாக்கும் நான் போட முடியும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக்கு கமெண்ட் எல்லாம் கொடுங்க. எந்த பாசிட்டிவ் கமெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவ் கமெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோஸ் பார்க்க சொல்லுங்கள். நான் இன்னும் நிறைய விலாக் போடுறேன். நான் ஒரே கண்டென்ட் மட்டும் இல்லாமல் நான் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்லேயும் நான் கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் தான் எனக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியா வருது. இந்த மாதிரி போடலாம், என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுறேங்க. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே கருவாயன் குளிச்சே முடிச்சிட்டாங்க. குளிச்சு முடித்தது மட்டும் இல்லாமல் பண்ணுற சேட்டையும் கொஞ்சம் பாருங்கள். தொல்லை தாங்க முடியலங்க. ரொம்ப அடம் பண்ணுறான். பேசிகிட்டு இருந்த கேப்லேயெல்லாம் ஆடிடுச்சுங்க. நம்ம எடுத்து அந்த மேலே இருக்க கவரை ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா ஆற வச்சு தான் ஓப்பன் பண்ணணும். சூடாக இருக்கும் போது கை வைக்கக்கூடாது, கை சுற்றும். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாகவே ரிமூவ் பண்ணுங்கள், அவசரம் இல்லை. ஏன்னா சூடாக இருக்கும் போது நம்மளோட கை அதில் பட்டுச்சுன்னா நம்ம தோல் வைட்டிடும். ஸோ பி கேர்ஃபுல். அவ்வளோதாங்க. நம்மளோட சிக்கனை எடுத்து ஒரு வாழை இலையை கட் பண்ணி அதில் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ நமக்கு சுவையான சுட்டக்கறி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி கேப்பில். செம்ம டேஸ்ட்டுங்க. காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதோட கிரெடிட்ஸ் அப்பாவுக்கு தான். ஆனியனு லெமன் பிழிஞ்சு விட்டு ஆனியனு, அடுத்து
ஒரு புதினா இலை இதோட மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் செம்மையா இருக்குங்க. எப்பா இது நம்மளா சமைச்சது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. எதிர்பார்க்கவே இல்லை. டேஸ்ட் பண்ற அவசரத்துல மயோனஸையே மறந்துட்டேங்க. அடுத்ததா இப்பதாங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப சாப்பிட்டேங்க. ஒரு சிக்கன் பீஸ் கொஞ்சம் எடுத்து தம்பி அதோட லைட்டா லெமன் பிழிஞ்சு விட்டு ஆனியன் வச்சு அப்படியே அந்த மயோனஸோட டிப் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்க. எங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து ஒரே இலையில ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தட் தாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் கமெண்ட் எல்லாம் போடுங்க மறக்காமல். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் இன்னும் நிறையா விலாக் பண்ணுறேன். நிறைய என்ன வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே நான் இதெல்லாம் பண்ணுவேனான்னு பாதி பேருக்கு தெரியாது. ஆனால் இப்போ அவங்களுக்கே பார்க்கறது கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். நான் இன்னும் கண்டிப்பாக விடாமல் நான் ட்ரை பண்ணுவேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். பாய் டியர்ஸ். தேங்க்யூ.